கார்த்திய வச்சு பிரியாணி அப்படிங்கிற படம் எடுத்தாரு வெங்கட் பிரபு. இப்ப கார்த்தியோடைய அண்ணன் சூர்யாவை வச்சு அடுத்த படம் இயக்க போறாரு. இந்த படத்துடைய பூஜை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல பிரேம்ஜி நடிக்க போறாரு அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்துல வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம், என்ன கூடுதலான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒண்ணு கூட நமக்கு தெரியல. ஆனா இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த படத்துடைய டைட்டில். இந்த படத்துக்கு பூச்சாண்டி அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் முடிவு பண்ணி பூச்சாண்டி அப்படிங்கிற டைட்டிலையே ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சூர்யாக்கு 2 ஜோடிகள், ஒன்னு நயன்தாரா, இன்னொன்னு எமி ஜாக்சன். இந்த படத்துக்கு ஏன் பூச்சாண்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த படத்துல ஜாலியான ஒரு பேய் கதை இருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. பேய் படம் அப்படின்னு சொன்னதும் என்ன மாதிரியான கதையா இது இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் எழும்புது. வெங்கட் பிரபு படம் அப்படின்னு சொன்னாலே அதுல ஜாலியான நிறைய அந்த பெப்பியான சாங்ஸ், பார்ட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்த படத்துடைய கதையை நம்ம வெங்கட் பிரபு பாண்டிச்சேரியில இருக்கிற மதர் ஆசிரமத்துல உட்காந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு இருக்காராம். இப்படி ஒரு அமைதியான இடத்துல ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்படின்னா உண்மையிலேயே கதையில ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த ஆட் பண்ண போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியும்.